மக்களே, இன்னைக்கு நம்ம கூட யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்துலேருந்தே நான் உங்களுக்காக அப்படியே ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா எல்லாரும் 8 மணி ஆயிடுச்சு, நம்ம ஷோ கேட்க ரெடியா உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனா நம்ம ஷோ கேட்கறதுக்கு கூட நம்ம கெஸ்ட் யாருன்னு பார்க்கறதுக்கும், அவங்க என்ன சொல்ல போறாங்க, அவங்க சொல்ல போற விஷயத்தை வச்சு நமக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவே நீங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஆல் லிசனர்ஸ். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. 8 to 9 மண்டே டு ஃப்ரைடே. நம்ம நேரம் 2 to 6 289 0606. ஸோ இந்த நம்பருக்கு தான் உங்க மனசுல இருக்கிற என்ன வேணாலும் கேட்கலாம், பாடலாம், இல்லை பாட்டு கேட்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட உங்க மனசு திறந்து பேசலாம். ஓகே, ஸோ வெல்கமிங் ஒன் அண்ட் ஒன்லி ராஜி. யார் இந்த ராஜி அப்படின்னீங்கன்னா, எஸ் த ஃபியூச்சரே அவங்க கிட்ட தான் இருக்குது. ஆமாம், ஏஐயை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க. நமக்கு சொல்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஏஐயை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அதனால் நமக்கு ஐயோ இது ஏஐ வந்ததுனால நமக்கு எதாவது ஆபத்து இருக்குதா அப்படிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்காங்க. டோன்ட் வரி மக்களே, உங்களோட டவுட் எல்லாமே சரி கட்டுறதுக்காகவே தான் நம்ம ஃபியூச்சர் ஏஐ ஆர்ஜி நம்ம கூட. வெல்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும்? கேக்குறீங்களா? எஸ், எல்லாருமே நல்லா இருக்கும். வெரி குட். ஸோ சொல்லுங்க ராஜி மேடம், எப்படி போகுது உங்களோட ஏஐ? ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் ஐபிஎம், ரைட்? யா, இப்போ நான் ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 4 வருஷமா வந்து ஐபிஎம்ல தான் இருக்கேன். வெரி அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து டெக்னாலஜியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மொத்தமா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமா வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில தான் வந்துட்டு கரெக்டாக சொல்லணும்னா வந்துட்டு குப்பை கொட்டிட்டு இருக்கேன். வாவ், குப்பையை வாடுறதுக்காக நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். அவங்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஏஐ பத்தி இன்ஃபர்மேஷன் கொட்டுவாங்க, நம்ம எல்லாம் வாரிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ எஸ், லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் ஹர். அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கப்பெண்ணே வந்திருக்காங்க. சிங்கப்பெண்ணு பாட்டு போட்டுட்டு மீதி ஷோவை கலாய்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஹியர் இட். இங்க சவுண்டை குறைச்சு. வெல்கம் பேக். நான் உங்க ஆர்ஜே த மாஸ். கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் வைப்ஸ் எம்சி 90.9 FM, நம்ம தமிழ் எஃப்எம். ஸோ நம்ம கூட ஏஐ ஃபியூச்சரிஸ்டிக்காக பேசுறதுக்கு வந்திருக்காங்க ராஜி. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல வந்துட்டு போயிட்டாங்க, இருக்காங்க. ஹலோ, வணக்கம், கேக்குதுங்களா? கொஞ்சம் சத்தமா பேசினா எல்லாருக்கும் கேட்கும். ஹேம்நாத், சொல்லுங்க ஹேம்நாத். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? தோ பக்கத்திலேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க உங்க விஷஸ் நேரடியா அவங்க கிட்டே சொல்லுங்க. ஹாய் ஹேம்நாத், ரொம்ப சந்தோஷம் நீங்க கால் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி. நீங்க வந்து இப்ப லிசனர்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? உங்க உங்க லேர்னிங்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பாக நிறைய இடங்களில் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீரா அப்படின்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜீரா டூலில் வந்துட்டு எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபெலிசிட்டேஷன்லாம் வந்து பண்ணலாங்கிறது வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா வந்துட்டு யூசர்ஸ் கிட்ட வந்து பேசும்போது வந்துட்டு யூசர் டிஸ்கவரி இதெல்லாம் வந்து பண்ணுவோம். அந்த யூசர் டிஸ்கவரியை வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு மொத்தமாக புது ப்ராடக்டையே டெவலப் பண்ணுறீங்க, ஒரு திங்க் லைக் ஸ்டார்ட் அப் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு இப்போ யூஸிங் வைப் கோடிங்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு மொத்த ப்ராடக்டையுமே வந்துட்டு ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி MVP லான்ச் பண்ணி யூசர்ஸை இதுக்கு அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு 300 யூசர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட ஃபைண்டிங்ஸ்ன்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்லாம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு ஆஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர் அவங்களோட ஸ்கோப் வந்து ஏஐயை பயன்படுத்தி வந்துட்டு இன்னுமே வந்து பல விஷயங்களை பண்ண முடியும், டெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை குறைந்த நேரத்தில் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுக்கான டூல்ஸு, இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸை வந்துட்டு நீங்கள் ஸ்லோவாக வந்து
ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே வந்துட்டு உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஹாப்பியாக வச்சுருப்பீங்க. அண்ட் அல்டிமேட்லி இட் ரிசல்ட் இன் யுவர் growth. எப்படி உங்க டவுட் எல்லாம் உங்க குறி எல்லாம் முடிஞ்சிச்சா? சரி, நடுவில் ஏறி எதையும் கலாய்க்க வேணான்னு தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா எடுத்த உடனே ஏதோ ஜீரா கீரான்னாங்களே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஜீரக தண்ணி இல்லை ஏதோ ஜீரா தண்ணி அப்படிலாம் கேட்டிருக்கேன். இது என்னப்பா ஜீராலாம் பேசிட்டு இருக்காங்களே, எப்பா என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சூப்பரா எல்லாம் செட் ஆயிடுச்சா? டவுட்லாம் முடிஞ்சிச்சா? சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால தான் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்குன்னு இல்லாட்டியும் கேட்குற யாருக்காவது கண்டிப்பா அது யூஸ் ஆகுன்றது தான் நம்மளோட லட்சியமே. ஸோ தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கும் தேங்க்யூ ராஜி. இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் செம்மையா. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்குன்னா கூட கேட்கலாம். டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடக்கூடாது. அண்ணாமலையிலேருந்து வெற்றி நிச்சயம். சூப்பர் ஹேம்னா. கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாட்டை நாங்கள் போடுவோம். அதுவரை ராஜி தேங்க்யூ ஹேம்நாத். ஸோ நம்ம நிகழ்ச்சியை கண்டினியூவாக கேளுங்க. தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு ஹேம்நாத் ப்ரோ. ஸோ சூப்பர். இப்போ ராஜி மேடம், இப்போ இவர் கேட்ட கொஸ்டின் சத்தியமா எனக்கு புரியல. ஆனா அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அது புரிஞ்சிருக்கும். நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ சாதாரண மக்கள், இப்போ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அது சாதாரண மக்கள், அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஏஐ வரதுனால, இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலே இதெல்லாம் தான் வந்துட்டு இருக்கு. ஐயோ வேலை போயிடுமோ, அடுத்த இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் உட்காந்துருக்கு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுக்க நினைக்கிறீங்களா? இல்லை உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு நடுவில் இன்னொரு காலர் லைனில் வந்திருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹாய், சொல்லுங்க, யார் பேசுறது? சூப்பர், பாருங்க எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்லுங்க ராஜி, உங்களுக்காக தான், என்கிட்ட இல்லை. ஸோ ஆன்சர். யுவா, அருமையான கேள்வி. யுவா வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஏஐ 4 days கோர்ஸ் வந்து பசங்களுக்காக பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்ரோல் பண்ண ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கொஷன். யுவா, நீ கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப வேலிடானது. இப்போ ஏஐ வந்துருச்சு, இது எல்லாத்தையும் வந்து ஏஐ டெவலப் பண்ணிடும். நான் இதை பற்றி கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கற்றுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஏஐ ஜெனரேட் பண்ணி கொடுக்கறது வந்து கரெக்டாக தப்பான்னு வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளால முடியும். ஸோ அது கற்றுக்கவே இல்லைன்னா வந்துட்டு எப்படி நீ ஜட்ஜ் பண்ணுவ? எப்படி வந்து அது வந்து உண்மையாக சொல்லுதா இல்லை வந்து ஹாலுசினேஷன்னு சொல்லுவாங்க. அது வந்து அது அது பொய்யா இருக்கலாம், ஆனால் அது உன்கிட்ட வந்துட்டு உண்மைன்னு சொல்லி உன்னை நம்ப வைக்க ட்ரை பண்ணலாம். இல்லை வந்து அதுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக இதை பற்றின புரிதல் அண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான திறன் வேணும். அண்ட் அந்த திறனும் வந்துட்டு வேணும். அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம ஏஐயை வேலை வாங்க கூடிய திறனும் வேணும். ஏஐயை வந்து ஒரு பார்ட்னராக, ஏஐயை வந்து ஒரு கொலாபரேட்டராக யூஸ் பண்ணுமே தவிர நம்மளோட நாலேஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தை வந்துட்டு எதையெல்லாம் வந்து ஏஐ வச்சு செய்ய முடியுமோ மேக்ஸிமம் ஏஐ வச்சு செஞ்சுக்கணும். மீதியை வந்து நாம தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். அண்ட் வந்து இப்போ நீ பார்க்கலாம், ஆரம்பத்தில் வந்து சின்னதாக டெவலப் பண்ணும்போது வந்துட்டு ஏஐ வச்சு நிறைய பண்ண முடியும். பட் ஒன்ஸ் அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக 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 வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும் மொத்தமாக ஏஐ வச்சு மேனேஜ் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்துட்டு இப்போ புதுசு, இது எல்லாமே எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி உங்க டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சா? ட்ரெடிஷ்னலாக வந்து கற்றுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஏஐ வச்சு வேலை வாங்கும்போது அது கரெக்டாக வேலை செய்தான்றதையும் வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். Okay, I hope that answers your question. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர். பாருங்க, கிரேட் 11லாம் படிச்சுட்டு எவ்வளோ பெரிய டவுட்லாம் கேட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களே. ஸோ இந்த மாதிரி டவுட்லாம் நிறைய மனசுக்குள்ளே வைக்காமல் கேட்கணும். கேட்குறதுக்கான நம்பர் 226-289-0606 என்ற நம்பர்.
முன்ன காலர் கேட்ட பாட்டை இப்போ போட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நிறைய பேசுவோம். ஓகேவா? லெட்ஸ் ஹியர் இட். அந்த பொண்ணு என் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பிறகு இப்போ நான் படிக்கணுமா வேணாமான்னு கொஸ்டின் வந்துருச்சு அதுக்கு. ஏமா ஏன் இவ்வளோ பண்ணுமா அப்படின்னு. இப்போ நமக்கு இப்போ எந்த ஒரு ஒர்க்குனாலும் இப்போ ஏஐல போட்டால் அது பண்ணி கொடுத்துருது. ஓகேவா? இது அது பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு நமக்கு தெரியணும் அப்படின்னும் போது இந்த பேக்ரவுண்ட் இந்த ஏஐ ஒர்க் பண்ணுறதே ஒரு ஹியூமன்ஸோட கோடிங் வச்சு இதில் தானே அது ஒர்க் பண்ணுது. அப்படிலாம் இல்லை. அப்படி இப்போ வந்து நான் ஒரு ஏர் கனடாவில் ஒரு பிரச்சனை நடந்தது. என்னன்னா வந்துட்டு அவங்களோட சேட்பாட் வந்துட்டு தப்பாக ஏதோ ப்ராம்ப்ட் பண்ணி உள்ளே எடுக்கும்போது வந்துட்டு ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் கூட கொடுத்துருச்சு. ஸோ அப்போது ஏஐயை வந்து ஏமாற்ற முடியும், அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது ஏதோ ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு சேட்பாட் வந்துட்டு உங்கள் லோனை ரிஜெக்ட் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? போய் கேஸ் போட மாட்டீங்க? யோசிங்க. அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. அந்த இடத்துலலாம் இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. ஏஐ வந்து ஃபுல்லாக வந்து அவங்கெல்லாம் இன்னும் அந்த ஏஐ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் see there are lot of cases where people got into trouble. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி. ஆமாம். ஸோ அதனால வந்து இதை பார்ட்னராக யூஸ் பண்ணணும். நம்மளோட நாலேஜ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு இதில் எக்ஸ்பர்டைஸாக இருப்போம். ஆனால் இப்போ அது ஒரு சஜஷன் கொடுக்குது. இப்போ என்னோட ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி பண்ணாதான் அதுக்கு சொல்யூஷன் கரெக்டாக வந்துட்டு இருந்ததுன்னே வச்சுப்போம். இப்போ இது சொல்லுது இல்லை அப்படி பண்ணாது இப்படி பண்ணுன்னு. அப்போ அது எந்த விதத்தில் அது கரெக்டாக இருக்கும்னு நான் எப்படி நம்புறது? எப்படி நம்ம பண்ணுறது? அதுக்குன்னு ஒரு ஏகப்பட்ட டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அதோட நாலேஜ் பேஸை. அது அங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு அந்த பதில் சொல்லுது. மேபி நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம எதிர்கொண்டிருக்க மாட்டோம், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்குது. பட் ஸ்டில் ஏஐ கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நம்ம சொல்கிற எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லும். ஓகேவா? இதுக்குமே ஏஐ சிக்காஃபனின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் டென்ட் டு அக்ரி வித் யூ. அந்த ஒரு நேச்சர் அதுக்கிட்ட இருக்குது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்ட. அந்தனால வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹாலுசினேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹாலுசினேஷன்னா வந்துட்டு அது வந்து அதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று வளர்றது, அதையெல்லாம் பண்ணோம். ஏன் ஃபியூச்சர் அப்படிதான் இருக்கு. ஸோ ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வேறு மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு டைரக்ஷனில் பார்க்கணும். நான் ரெகுலேட்டட் கஸ்டமர் ஃபேஸிங்னா வந்துட்டு வேறு மாதிரி யோசிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஈவன் ChatGPT கூட வந்துட்டு பசங்களுக்கு தனியாக ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. லைக் ஏஜ் வந்து எப்படி, ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் த ஏஜ்? லைக் ஓப்பன்ஏஐ மேலே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீப்புள் ஆர் சூவிங் தம். ஸோ ஹவு டு ஹேண்டில் தோஸ் திங்ஸ்? அதுக்கெலாம் இன்னும் வந்து தெளிவான பதில்கள் இல்லை. பட் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு அருமையான டெக்னாலஜி. நானே பார்த்துட்ருக்கேன். வந்து டெவலப் பண்ணுறது, கோட் டெவலப் பண்ணுறது வந்துட்டு நீ லோ லெவலில் வந்து இமீடியட்டாக டெவலப் பண்ணோன்னா ஒரு ப்ராம்ப்டை வச்சு டெவலப் பண்ணலாம். இல்லை நீ வந்து ஸ்ட்ராங்கான, எனக்கு வந்து ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு, இல்லை வந்து ஒரு ஹப்ஸ்பாட் மாதிரி ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோன்னா வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு தகுந்த அப்படி வந்து டூல்ஸ் இருக்குது, கர்சர் அந்த மாதிரிலாம். ஸோ நீ முழுசாக பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அந்த பொண்ணு கேட்டால, நீ நிஜமாவே முழுசாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வெல்கம் பேக். நான் உங்க ஆர்ஜே த மாஸ். கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் வைப்ஸ் MC 90.9 FM, நம்ம தமிழ் FM. ஸோ மக்களே கேட்டுட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா இப்போ நம்ம கூட இருக்கிறது ஃபியூச்சரிஸ்டிக்கே கெஸ் பண்ணி அடிக்க வைக்கிற AI ராஜி. என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, அப்படியே வச்சு விளாசிட்டு இருக்காங்க. நானே உட்காந்து என்னென்னமோ பேசுகிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்கள் மனசில் ஏதாவது டவுட்லாம் இருந்ததுன்னா தயவு செய்து வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. 2262890606 அந்த நம்பருக்கு கால் பண்ணி மனசில் இருக்க கேள்வியை கேளுங்க. கேட்டாதாங்க பதில் கிடைக்கும். இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு வச்சுக்கலாம்.
பெண்ணை யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ மேடம் சொல்லுங்கள், நம்ம இப்போ ஏஐ பற்றி இந்த கேப்பில் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு ஏஐ வந்து நம்பத்தக்கிற மாதிரி இருக்குது, எதையெல்லாம் நம்பலாம், இல்லை எந்த அளவுக்கு நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் அது கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும். கண்டிப்பாக. இப்போ ஏஐ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நமக்கு நல்ல விதத்தில் வந்துட்டு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அது ஒரு காட் ரெயில்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகளை வந்து அட்ஹேர் பண்ணி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு சில கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீ வந்து தெரியலன்னு சொல்லு, அதுக்காக போய் வந்துட்டு எதையாவது சொல்லி உளறி கொட்டிட்டு இருக்காத அப்படின்னு வந்துட்டு சில கோட்பாடுகளை வந்து அதுக்கு வந்து முன்னாடியே நம்ம அது கைட்லைன்ஸாக டிஃபைன் பண்ணணும். அப்போதான் வந்துட்டு அந்த ஏஐ வந்து அந்த ரூல்ஸை வந்து எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை கொடுக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நீ எவ்வளவு ஸ்ட்ராங்காக இது வந்து இதோட ப்ராபபிலிட்டியை வந்து கொடுக்குற அப்படிங்கிறது விஷயம் இருக்குது. அதாவது ஏஐ இஸ் ப்ராபபிலிஸ்டிக் என்ஜின். ஸோ இதுக்கு ஏகப்பட்ட நாலேஜ் பேஸ் இருக்குது. அந்த நாலேஜ் பேஸில் சில ஐடியாஸை வந்து அதை பார்த்து டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நாலேஜ் பேஸ்லேருந்து நம்ம கேட்குற கேள்விகளுக்கான பதில்களை வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ அந்த பதில்கள் வந்துட்டு 0 to 100க்குள்ளே ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டியில் இருக்கும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டியில் வந்துட்டு எந்த ப்ராபபிலிட்டி லைக் 80%க்கு மேலே இருந்தால் இல்லை 90%க்கு மேலே இருந்தால் மட்டும் நம்பு, அதுக்கு கீழே இருக்கிறத நம்பாத அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள், ரைட்? இது எல்லாமே தாண்டி வந்துட்டு இது கண்டிப்பாக ஹாலுசினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஹாலுசினேஷன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை ரீச் பண்ணும்போது அதுக்கிட்ட சொல்லணும், இப்படி பண்ணாதன்னு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நமக்கு தெரியணும் இது ஹாலுசினேட் பண்ணது, நான் நம்பக்கூடாது, நம்மளே டபாய்க்குது அப்படின்னு உட்காந்துக்கணும். நான் எவ்வளோ பார்த்துட்டேன்டா, இதெல்லாம் என்கிட்டே வா அப்படின்னு கேட்டு அப்படியே அமுக்கி விடணும். வெரி குட். ஸோ மக்களே கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஏஐ நம்மளையே ஏமாத்தலாம் செய்யுமா, அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஸோ எதையுமே 100% அது சொன்னாலும் நமக்கும் அதை ஜட்ஜ் பண்ண தெரியணும். அதுதான் அவங்க சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கு நடுவில் ஒரு பாட்டை கேட்போம். அதுக்கப்புறம்